அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. இந்த ஏரியா ஈசிஆரில் இருக்குது. கேளம்பாக்கம் பக்கத்தில் தையூர்னு ஒரு வில்லேஜில் ஒரு 3 சென்ட் இடம். அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க. சுத்தமாக தண்ணி வரல. அன்றைக்கி அந்த ஏரியா பக்கத்தில் தான் என்னோடய ஒர்க்காக இருந்ததுனால எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வந்து நீரூற்று பார்த்து கொடுங்க. போர் போட்டோம், ஒரு 100 அடி போட்டிருக்கோம், தண்ணியே வரலன்னு சொன்னாங்க. சரிங்க வரேன்னு சொல்லிவிட்டு உடனே போய் வண்டியெல்லாம் அங்கேயே தான் நிற்கிது. உடனே போய் நீரூற்று பார்த்து கொடுத்தேன். பார்த்து ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி தான் வரும், ரொம்ப அதிக தண்ணி இருக்காது. இருந்தாலும் ஒரு குடும்பம் 2 குடும்பம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணிங்க. கரும்பாறையாக இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க போர் பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே போய் கரும்பாறை கிடச்சது. ஒரு 35 அடியிலே நல்ல தண்ணி கிடச்சிது. இந்த ஏரியாவில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா 100 அடிக்குள்ளே இருக்க ஊற்றை மட்டும் தான் நம்ம காட்டணும். அது கீழே இருக்க ஊற்றெல்லாம் பார்த்தோன்னா உப்பு தண்ணி வந்துடும். அதனால் 100 அடிக்குள்ளே இருக்க ஊற்றை பார்த்து கொடுத்தோம். அதே அன்றைக்கி 2வது ஒரு பாயிண்ட்டு பார்த்தங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் பக்கத்தில் கழிப்பட்டூர்னு ஒரு ஏரியா. இந்த இடத்துல போர் வந்து அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் தான் இருந்தது. உள்ளே பெட்டு வைக்கக்கூட இடம் இல்லை. அதனால் அந்த காம்பவுண்டெல்லாம் உடைக்க சொல்லி வண்டியை கூப்பிட்டு போர் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே போனால் உப்பு தண்ணி வந்துடும். 80-90 அடி போனாலே ஃபுல் சால்ட் வந்துடும். மேலே 60-70க்குள்ளே இருக்க தண்ணி மட்டும் தான் எடுக்கணும். அதனால் அடி ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும். கீழே இருக்க ஊற்றை கணக்கில் எடுக்கவே கூடாது, கீழே போடவே கூடாது. 60 அடி கீழே போரே போகக்கூடாது. இந்த 60 அடிக்குள்ளே இருக்க ஊற்றை மட்டும் தான் எடுக்கணும். நல்ல சோர்ஸ் இருக்க இடமாவும் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா. தண்ணி ஈஸியாக எடுக்க முடியும், ஆனால் நல்ல தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி ஏரியா. ஸோ அதனால் நம்மளே வண்டி கூப்பிட்டு காம்பவுண்டெல்லாம் இடிச்சுட்டு போர் பண்ணி கொடுத்தோம். 55 அடி தான் போட்டோம். 48 அடியில் மோட்ரு போட்டிருக்கோம். நல்ல தண்ணி வந்தது. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுவரை உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும், போர் பண்ணி கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சரௌண்டிங்கில் இருக்க இடங்களுக்கு மட்டும் மிஷின் கூப்பிட்டு நானே போர் பண்ணிவிடுவேன். மற்ற இடங்களுக்கு நீரூற்று மட்டும் பார்த்து கொடுக்குறேன். உங்களோட கழனி நிலம், புதுசாக கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்டுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். எத்தனை அடி தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, இது போல் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதிகபட்சம் உங்களோட இடத்துல இருக்க தண்ணியில் பெஸ்ட்டு இடம் எது, அந்த இடத்த காட்டி அதிலிருந்து தண்ணி எடுத்து காட்டிடுவேன். கண்டிப்பாக தண்ணி வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஃபீல்டில் எனக்கு 15 வருட அனுபவம் உண்டு. நாங்களே போர் பண்ணி கடைசியாக அவங்களே சொன்னாங்க, நீங்களே மோட்டரும் போட்டு கொடுத்துருங்கண்ணா. அதனால் நாங்களே சப்மர்சிபிள் மோட்டரை வர வச்சு போட்டு கொடுத்தோம். நல்ல தண்ணி வந்தது. ஒரு 1.5 மணி நேரம் தண்ணி நல்ல ஃபோர்ஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகியும் வருது. அது பிக்கப் பண்ணிக்கும் நாளடைவில் போக போக. நல்ல தண்ணி வந்தது. கஸ்டமர் ஹாப்பியானாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணை கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் போரும் பண்ணி கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணை கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா புதுசாக வீடு கட்டினாங்க, போர் பண்ணால் என்னோடய நம்பரை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.